ஐயா விஜய் சார் அவருக்கு விஜய் சார் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மேதகு ஐயாவையும் இலங்கையையும் தொட்டு பேசுகிறீங்க. அது போக பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்த சன் பரிவாரங்களை பற்றியும் பேசுகிறீங்க. வாழ்க்கையில் மிகவும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா உங்கள் நலனை நானும் எதிர்பார்த்துருக்கிறேன். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சன் பரிவாரங்களும் மிக மோசமான ஒரு நிலையை கொண்டது. இவைகளை எளிதில் யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு இது. மகாத்மா காந்தி உள்பட அனைத்து வரலாற்று சுவடுகளை எடுத்து பார்த்தோம்னா 100 ஆண்டு சரித்திரம் அவங்களுக்கு இருக்குது. அதில் அவங்க ரொம்ப மோசமான குரூப்பு. ஆகையால் எதிர்க்கிற தைரியம், மன துணிச்சல் பழனி பாபா ஐயாவுக்கு இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக நல்ல தலைவர்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்க்கிறீங்க. அதனோட கூட்டணியில் இருக்கிற திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் சமரசமாக போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எதிர்க்கிறதுனால கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய நலன் மிக மிக முக்கியம். சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லவங்க வரணும்னு எதிர்பார்க்குற ஒரு சாதாரண மனிதன் தான். ஆகையால் உங்கள் நலனை ரொம்ப பத்திரமா பார்த்துங்க உங்களை. ஓகேவா? வாழ்க்கை வெற்றி கழகம், வெற்றி தமிழ் கழகம் உங்களுக்கு. தமிழர் வெற்றி கழகம் வாழ்க. மிக மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் அடுத்த ஆட்சியை நல்லபடி கொண்டு வர முடியும். பல திட்டங்களையும் இருக்கிற சட்ட ஒழுங்கையும் வாழ்க்கை முறையையும் நெறிப்படுத்த முடியும். நீங்கள் தரக்கூடிய அனைத்து விதமான சொல்யூஷன்களையும் மக்களுக்கு போய் சேர வேண்டியது இருக்குது. மிக மிக அவசியமான ஒருத்தராக இருக்கிறீங்க நீங்கள் இப்போ தமிழக அரசியலில். ஆகையால் உங்கள் கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பு இல்லை, சாதுரியமாக இருக்கணும். அற்புதமான ஒரு வாழ்க்கை இன்னும் பார்த்து பத்திரமா இருக்கணும்.